ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் மஷ்ரூம் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பிக் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா மஷ்ரூம் 65க்கு. இப்போ முதல்ல பிரியாணிக்கு மேரினேஷன் பண்ணிடலாம். நான் ரைஸ் பார்த்திங்கன்னா 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ். இதை கழுவி ஊற வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு 1/2 hour இது ஊறட்டும். நம்ம இப்போது மேரினேஷன்ஸ் பண்ணிப்போம். இதில் ஒரு பவுலில் நான் மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூமை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நான் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பிரியாணி பண்ணும் போது கொஞ்சம் நம்ம போடுவோம் இது மேரினேஷனுக்கு. இது கூடவே ஒரு கொத்து புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் உடைச்சி போட்டிருக்கேன். சும்மா ஒரு 2 ஸ்லைஸ் தக்காளி, ஒரு 1/2 கை வெங்காயம், இதில் ஒரு 1/2 லெமன் ஜூஸை புழிஞ்சி விட்டுக்கிறேன். இப்போ அது கூடவே கொஞ்சமாக ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம். இப்போ இது கூடயே ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதாவது ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். நான் எப்போவுமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன், அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக ஒரு கலரி விட்டுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக மேரினேஷனுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்க்கும் போது நல்லாவே உங்களுக்கு மேரினேஷன் பண்ணும்போது மசாலா உள்ளே இறங்கும். ஸோ கொஞ்சமாக எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த ஆயில் எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது மஷ்ரூம் தம் பிரியாணி. நல்லா கலந்து விட்டாச்சு. இது கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். மஷ்ரூம்லேருந்தே தண்ணி பிரிஞ்சு வருங்க. நீங்கள் இந்த தண்ணியும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண தேவை கிடையாது. நம்ம இப்போது ரைஸ் எப்படி வடிச்சிக்கலான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த ரைஸ் ஒரு 20 மினிட்ஸ் சோக் ஆகிடுச்சு. இப்போ நான் தண்ணி பாயில் ஆகிறதுக்குள்ளே இந்த ரைஸு நல்லாவே ஊறிடும். வாங்க ரைஸ் வச்சுக்கலாம். அது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் ரைஸ் வேக வைக்கிறதுக்கான தண்ணி வச்சுருக்கேன், ஒரு பாத்திரம் வச்சுட்டு. இப்போ இது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக சோம்பு, ஒரு 3 லவங்கம், ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை. இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போது நல்லா இது ஒரு தட்டு போட்டு நல்லா கொதி வரட்டும், மூடி வச்சிடலாம். ரைஸ் ஒரு 70% அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரைஸ் நல்லாவே பாயில் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் இதில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸு சேர்த்துக்கிறேன். இப்போது ரைஸ் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 70% குக் ஆனதுமே நம்ம ஆஃப் பண்ணி வடித்து எடுத்துக்கலாம். ரைஸ் நல்லா கொஞ்சம் சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வேகட்டும். இதில் ஆயில் ஆர் கீ ஏதாச்சும் ஒன்று சேர்க்குறது எதுக்குன்னா ரைஸ் ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக.
உங்கள்கிட்ட கீ இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஆயிலே ஊற்றிக்கோங்க. கீ இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா ரைஸ் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 70% நல்லாவே குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதை வடித்து எடுத்துப்போம். நான் வடித்து எடுக்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக சாப்பாடு வடிப்பீங்களா அந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா ஃபேன் கீழே வச்சு கலராமல் பொறுமையாக ஆற விட்டுருங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக குலுக்கி விட்டு கலர்னா போதும், கரண்டி போட்டு கலர வேண்டாம். இப்போது நம்ம பிரியாணியோட கிரேவி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். நான் இப்போது அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் இது கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த சமையலுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் ஆயில்ஸ் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் இருக்கும். அது கூடவே ஒரு 4 டீஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சு. இதில் நம்ம இங்கே வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, பிரியாணி இலை, 4 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு ஜாவித்ரி, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். நார்மலாக நம்ம பிரியாணிக்கு என்ன ஹோல் ஸ்பைசஸ் சேர்ப்போமோ அதே தான். இது கூடவே உங்கள்கிட்ட அன்னாசி பூ இருந்துச்சுன்னா இந்த அன்னாசி பூ வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயிலையும் நெய்லையும் போட்டோன்னா செம்ம வாசனை வருது. இப்போ இது கூட மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். எப்பவும் போல் வெங்காயம் வதங்க கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எப்போல்லாம் உப்பு சேர்க்குறீங்களோ அந்த அளவு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து ஒரே டைமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லாவே கோல்டன் ப்ரௌனாக வதங்கிருச்சு. நான் ஒரு மீடியம் சைஸு நல்லா பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் மல்லி, இது நல்லா வதக்கி விட்டுப்போம். 2 நிமிஷம் இது வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நான் இடித்து வச்சுருக்கேன் ஒரு கை இஞ்சி பூண்டை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பெஸ்ட்டு டிப்ஸ் கொடுக்குறேன். இஞ்சி பூண்டு வந்து எப்போவுமே நீங்கள் பிரியாணிக்கெலாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இடித்து போடுங்க. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்ப மாட்டீங்க. மிக்சியில் அரைச்சி போடுறத விட டேஸ்ட் வந்து இந்த இடித்து போடுறதுல உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இப்போது இஞ்சி பூண்டு வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லாவே வதங்கி பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி மேக்னேட் பண்ண இந்த மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, மஷ்ரூம் வந்து நேச்சுரலாகவே தண்ணி விட ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம எந்த ஒரு தண்ணியும் ஆட் பண்ணல. மஷ்ரூமில் இருக்க, ஆனியனில் இருக்க, தக்காளியில் இருக்க தண்ணியே வெளியே வரும். இப்போ நம்ம மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூடவே இன்னும் ஹாஃப் லெமனில் பாதி வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு கலரி விட்டுக்கலாம்.
மஷ்ரூம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும், ரொம்ப நேரம் வேகணுன்ட்டுலாம் அவசியமே இல்லை. கரெக்டாக இது ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் அந்த கிரேவி. நம்மளுக்கு மசாலாவோட பச்சை வாசனை மட்டும் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சா போதும். இது ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிடலாம். தட்டு போட்டு முடிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்க டைம்லேயே நான் இப்போ சைடில் ஒரு பேன் பற்ற வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். இந்த ஆயில் காஞ்சதுக்குமே நான் கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பிரியாணிக்கு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இது நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஆயில் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. நான் இதில் அதுக்குள்ள வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் இதை விட்டுட்டு நான் எடுத்துக்க போகிறேன். டைம் இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் வேகிறதுக்கு. தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. மஷ்ரூமும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நான் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து கேஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி ஒரு 10 கேஷ்யூவை பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் ஒரு கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். ஒரு ஆரஞ்சிஷ் கலர் வரும், அதுக்காக தான் இது. அண்ட் ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயமே பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது, இன்னும் நல்லா ப்ரௌன் கலராக வரும். அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கி விடணும். இப்போ போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இந்த கிரேவியை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நம்ம இப்போது தம் போடணும். வெங்காயமே பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, கோல்டன் ப்ரௌன் மாறுதில்ல. இப்போது நான் இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். அண்ட் நான் இதில் தான் தம் போட போகிறேன், அதனால் இதிலையே கொஞ்சோண்டு கிரேவியை மட்டும் வச்சுட்டேன். இப்போ ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்ம லேயரிங் பண்ணிக்கலாம். நான் இப்போது வடித்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இது மேலே போட போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சாதத்தை மேலே போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு லேயர் ரைஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் லேயர் நம்ம மஷ்ரூம் கிரேவியை போட்டுக்கலாம். இன்னொரு லேயர் கிரேவி சேர்த்துக்கிறேன். இப்போது மஷ்ரூம் கிரேவி போட்டாச்சு. இது மேலேயே கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை மேலே சேர்த்துக்கலாம். இப்போ அகெயின் இது மேலே வடித்த சாதத்தை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது மேலே கொஞ்சமாக புதினா இலை, கொத்தமல்லி, ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். அண்ட் நம்ம வறுத்து வச்ச ஃப்ரைட் ஆனியனை சேர்த்துக்கிறேன்.
இப்போ நம்ம ஃபுல் ஃப்ரைட் ஆனியனும் சேர்த்துக்கிட்டாச்சு. நான் இப்போது இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன், அந்த ரைஸ் டிஃபர் ஆகிறதுக்காக. அப்படி உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் விட்டுருங்க. சாஃப்ரான் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த குங்குமப்பூவை கொஞ்சமாக பாலில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட் போட்டு மூடி தம் போட்டுக்க போகிறோம். இப்போ தம் போடுறதுக்கு நான் ஒரு தோசைக்கல் எடுத்திருக்கேன். இந்த தோசைக்கல் கொஞ்சம் லைட்டாக சூடாகணும். இப்போ நீங்கள் ஸ்டவ் இதில் பார்த்தீங்கன்னா மீடியம் சிம்மில் தான் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் ஹை பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இந்த சட்டியை எடுத்து மேலே வச்சுப்போம். நான் தோசைக்கல் மேலே எடுத்து சட்டி வச்சுட்டேன். இப்போ தட்டு போட்டு மூடி கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் இல்லைருந்து 20 நிமிஷம், அப்படி 15 நிமிஷமே போதும். அப்படி இல்லைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸு மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. நல்லா இது குக் ஆகணும். 70% ரைஸ் குக் ஆகிருந்தது. ஸோ இப்போ இந்த தம் போடும்போது ரிமைனிங் உள்ள 30% குக் ஆகிடும். வாங்க ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம். இப்போ நான் தம் போட்டு கரெக்டாக 20 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு இதை சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா 3 கலரில் இருக்குது, தெரியுதுங்களா? ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோ அண்ட் ஐயோ, பார்க்கும்போது எனக்கு சாப்பிட்ணும் போல இருக்குங்க. இப்போ ஒன் சைடு மட்டும் நான் எடுத்து காட்டுறேன். ரைஸ் பார்த்தீங்களா நல்லா எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு. நல்லா உடையாமல் நம்மளுக்கு ரைஸ் சூப்பராகவே வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மஷ்ரூம் தம் பிரியாணி தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லோரையும் நான் பார்க்குறேன். பாய்.